ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸும் சில க்ளீனிங் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம தினமும் சமைச்சிட்டு ஏதாவது ஒரு பொருள் மீந்து போகும். அந்த மாதிரி மீந்து போன சட்னி, சாம்பார் இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி சில்னஸை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த சட்னி இல்லை சாம்பாரை வெளியில் அந்த கிண்ணத்தில் வச்சிட்டிங்கன்னா அந்த சில்னஸ் சீக்கிரமே போயிடும். இதுக்காக இந்த சட்னியெல்லாம் நம்ம சூடு பண்ண முடியாது. சாம்பார், குழம்பு இதெல்லாமே கூட நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அதை சூடு பண்ணலாம். அது மாதிரி சூடு பண்ணும்போது நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும், மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய கலர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடு இல்லைன்னா சோப் தூள் கூட போட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த காஞ்சி போய் ஒட்டிகிட்ருக்க அந்த பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊதுவத்திலாம் வச்சு ஏற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் பயன்படுத்த போகிறோம். இந்த பாட்டிலில் அரிசி இல்லைனா மணல் நிரப்பிக்கிட்டிங்கன்னா ஊதுவத்தி அப்படியே அதுலேயே நல்லா நிற்கும். அதுலேருந்து விழக்கூடிய அந்த சாம்பலும் அந்த பாட்டிலுக்குள்ளேயே கலெக்ட் ஆகிடும். நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த சாம்பல் எங்கேயுமே கீழே விழாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வெளியூருக்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ராலி பேக்கை அப்படியே எடுத்து நம்ம பரண மேலே வச்சுருந்தாலோ இல்லை வேறு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணோம்னாலும் அழுக்கு படியும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீணாக போன நைட்டி இல்லைனா பழைய நைட்டிஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை அதுக்கு போட்டு வச்சோம்னா அந்த ட்ராலி பேக்கு அழுக்கம் ஆகாது. அதுக்குள்ளே எந்த ஒரு பூச்சி எதுவுமே எறும்பு எதுவுமே ஏறாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அடியில் இருக்கக்கூடிய மீதி துணியை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா உள்ளே எந்தவித பூச்சியும் போகாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வெளியில் போகும்போது ஈஸியாக எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த பால் பேக்கெட்டையும் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர வச்சிட்ட பிறகு நம்ம பால் காய்ச்சினோம்னா பால் யானத்தில் அடிப்பிடிக்காது. இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இந்த பால் பேக்கெட்டை போட்டு வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற சில்னஸ் போயிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு சீக்கிரமாகவே வந்துடும். இதனால் நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும், பாத்திரமும் அடிப்பிடிக்காது. இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா டைம்லாம் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. காலையில் எழுந்து வந்தோடனே பால் காய்ச்சணும் அப்படின்னும் போதே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை தண்ணியில் போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்குறதுக்குள்ளே அதில் இருக்கிற சில்னஸ் ஓரளவுக்கு போயிடும். அதுக்கப்புறமா இந்த சில்னஸ் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதில் நம்ம அன்றைக்கி எந்தெந்த காய்கறிகள் அறிய போகிறோமோ அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே அந்த சில் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரியறதுக்கு வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த சில் தண்ணியில் போடக்கூடிய இந்த வெங்காயம் உங்களுக்கு அரியும் போது கண்ணெரிச்சலை உண்டு பண்ணாது. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வெங்காயம் அரியணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம் அந்த வெங்காயத்தை. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. ஒரு 10 ஐஸ் க்யூப் வரைக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஐஸ் க்யூப் கரையிற வரைக்குமே அந்த வெங்காயம் அந்த கிணத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெங்காயம் அரியும் போது கண்ணெரிச்சல் உண்டு பண்ணாது. இந்த சில் தண்ணியில் நம்ம போட்டு வைக்கக்கூடிய காய்கறிகளும் நமக்கு அரியறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 5, நான் கடைக்கு போயிருந்த போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வாங்கியிருந்தேன். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் தான் சொல்லியிருந்தாங்க. அமேசான்லாம் இருக்குது, இதே மாதிரி இருக்குது. ஆனால் அதை விடவே இது ரொம்ப கம்மியாகவே சொல்லியிருந்தாங்க. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு சிலர் நல்லா இருக்குன்னாங்க, ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த ஸ்க்ரப்பர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாக ஸ்காட்ச் ப்ரைட் வச்சு நம்ம தேய்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பரை விட இதில் ரொம்பவே அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள் இல்லைன்னா கிளாஸ் ஐட்டம்ஸு, செராமிக் ஐட்டம்ஸை கழுவுறதுக்கு மட்டும் இந்த ஸ்க்ரப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து அந்த அளவுக்கு நுர வருதே கண்டி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பத்து எதுவுமே போக மாட்டேங்குது. இந்த மாதிரி பால் பாத்திரம் ஏதாவது அடிப்பிடிச்சிருக்கிற பாத்திரங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இதில் அந்த அளவுக்கு விட மாட்டேங்குது. எனக்கும் வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஆனால் அதில் நல்ல நுர மட்டும் வருது. கொஞ்சமாக லிக்விடை எடுத்து நம்ம தேய்ச்சோம்னாலும் நல்ல நுர மட்டும் நிறைய வருது. அதே மாதிரி அதில் இருக்க பிசுபிசுப்பு அந்த அளவுக்கு போகிற மாதிரியும் தெரியல. காஞ்சி போன எந்த ஒரு பொருளுமே வந்து அந்த பொருள்லேருந்து விட்டு போக மாட்டேங்குது இந்த ஸ்க்ரப்பரு. நீங்கள் யாராவது இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தான் இப்படி இருக்குதா அப்படின்றதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு பாத்திரமாக நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாதாரணமாக நான் தேய்க்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரில் பார்த்திங்கன்னா பால் பாத்திரத்துலேருந்து ஏதாவது அடிப்பிடிச்ச பாத்திரங்கள் முதல் கொண்டு எல்லாமே அதில் விட்டு போயிடும். ஆனால் இதுக்கு தனியாக அதுக்கு தனியான்ற மாதிரி நம்ம 2 ஸ்க்ரப்பர் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டம்ளரில் இருக்கக்கூடிய பிசு கூட அதில் வந்து போக மாட்டேங்குது. இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸு இல்லை தரையை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சுக்கலாம். மற்றபடி இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லை. இது மாதிரி காய் வறுக்கக்கூடிய இந்த வாணலி மாதிரி பாத்திரங்களை கூட நம்ம இந்த ஸ்க்ரப்பரில் கழுவ முடியல. நான் சாதாரணமாக கழுவக்கூடிய இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா இந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துவிடும். பொரியல் ஏதாவது செஞ்சு அது பிடிச்சிட்டு இருந்தால் கூட நல்லாவே விட்டு போயிடும் அந்த ஸ்க்ரப்பரு. இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் அளவுக்கு இந்த ஸ்க்ரப்பர் இல்லை. பால் ஏனம் டீ ஏனம் எல்லாத்துலேயுமே அந்த பத்து எல்லாமே இருக்குது. திரும்பவும் ஒரு வாட்டி நம்ம அதை கழுவு மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மல்டிபர்பஸ் ஸ்க்ரப்பர் வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதில் வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டீல் நாரில் கொடுத்து தேய்க்கிற அழுத்தத்தை விட இதில் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால எனக்கு இது பிடிக்கல. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த குக்கரையே நான் தேய்ச்சி காமிக்கிறேன். உள்ளே இருக்க அந்த கரை படிஞ்சது எதுவுமே போக மாட்டேங்குது. அப்படியே தான் இருந்துச்சு எனக்கு. இந்த ஸ்க்ரப்பரை வச்சு அழுத்தி தேய்ச்சி எனக்கு கைவலி விரல்கள்லாம் வலி எடுத்தது தான் மிச்சம். மற்றபடி இதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. வேணும்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு, சிங்க்கு, வாஷ் பேஷின் கழுவுறதுக்கு இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது கழுவணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்று எந்த ஒரு ஸ்க்ராட்சும் ஏற்படாமல் இருக்கும். பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரில் கழுவுற அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மல்டிபர்பஸ் ஸ்க்ரப்பர் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸாக இருக்கணும். அதனால் நம்மளுக்கு வந்து கைவலி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு கைவலி தான் அதிகமாக இருக்குது. எனக்கு இதில் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. எனக்கு இந்த ஸ்க்ரப்பர் வந்து பிடிக்கல. நம்ம வேலைகளை சுலபமாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் வாங்கி வைக்கிறோம். ஆனால் அதுவே நம்மளுக்கு பெயினை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு யூஸ் மட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்க்ரப்பரில் எந்த ஒரு அழுக்குமே சேர மாட்டேங்குது. அதனால் அந்த ஸ்க்ரப்பரை வந்து சீக்கிரமாக சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம்னா சீக்கிரமாகவே காஞ்சிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. பாருங்கள், இந்த டீ பாத்திரத்தை கழுவிட்டு காமிக்கிறேன். அந்த சைடில் இருந்த அந்த டீ தூளோட காஞ்சி போன பத்து எல்லாமே அப்படியே தான் ஒட்டிகிட்டு இருக்குது. நம்ம சாதாரண டீ தூளை வச்சே தேய்ச்சாலே அந்த பத்து போயிடும். ஆனால் இந்த ஸ்க்ரப்பர் மூலிமா போக மாட்டேங்குது. இந்த மல்டிபர்பஸ் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம கழுவிட்டு காய வைக்கிறதுக்கு ஒன்றா யூஸ் ஆகுது. ரொம்ப ஆஹா ஓஹோலாம் எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.